Praise the Lord. Hallelujah. Glory to God. So இந்த யூத் கேம்ப் ப்ரோக்ராம் மூலமா வாலிபர்களாகிய உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சோ பாருங்க, வாலிபர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் சந்திக்க வேண்டிய போராட்டங்கள் பாத்தீங்கன்னா ஏராளமா இருக்கு. படிப்பின் காரியமா இருக்கலாம், இல்ல குடும்ப காரியமா இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட இண்டிவிஜுவல் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கலாம், இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தடுமாற்றமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இந்த நாள்ல இப்பேற்பட்ட போராட்டமான நிலையில இன்றைக்கு இருந்தீங்கன்னா இந்த பிரசங்கம் உங்களுக்கு தான். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, இந்த போராட்டம் என்ற ஒரு காரியம் எடுத்துனா கண்டிப்பா இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கு, போராட்டம் இருக்குன்னு தேவனே சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம போராடினாதான் ஒரு காரியத்தை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிலந்தி பூச்சியை குறித்து நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அது எத்தனை முறை அது நம்ம கலைச்சு விட்டாலும், அந்த கூட்டுல இருந்து நம்ம கலைச்சு கீழே தள்ளி விட்டா கூட அதோட அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா அது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நீங்க பாருங்களேன், அது தள்ளி விட்ட மாத்தத்துல மூவ் பண்ணி மறுபடியும் மேலே ஏறும். அது மேலே ஏறுறது அதோட ஸ்பெஷாலிட்டியே. ஆமே, நீங்க எத்தனை வாட்டி கலைச்சாலும் சரி, அந்த பூச்சி அந்த இடத்துல போய் மறுபடியும் தனக்கான கூட்டை அது கட்டி கொள்ளும். ஆமேன். இந்த போராட்டம் நமக்கு தேவை. இந்த போராட்டத்துக்குள்ளதான் ஆண்டவர்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எதுவுமே இல்ல, போராட்டமே இல்ல, உங்க லைஃப் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் ஆண்டவர் சொல்ல. நல்ல போராட்டம் உங்களுக்காக இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு இருக்கு. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. பாருங்க, ஒரு தடவை சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போகும் வாருங்கள் சொல்லி கொண்டு வருகிறார். திடீர்னு வரும்பொழுது ஒரு பெரிய காற்று வருகிறது, எதிர்காற்று வருகிறது. அந்த எதிர்காற்றுல அவங்களால அந்த படகுல அவங்களால இருக்க முடியல. ஒரு பெரிய புயல் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில அவர்களால அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல. அப்போ அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அந்த எதிர்காற்று திடீர்னு வந்து அந்த காற்றுனால முடியல. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்காற்று இப்படிதான் வரும். எப்படி வரும்? ஐயோ ஆண்டவரே, நான் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சேன், ஆண்டவரே இந்த வேலை கிடைக்கல, எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு போராட்டம், நான் இப்படி போகணும்னு நினைச்சேன், என்னால அப்படி பண்ண முடியலன்ட்டு எதையாவது ஒண்ணு நீங்கள் நினைத்த காரியம் நடக்காத பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை நாம பேச ஆரம்பிக்கிறோம். பாருங்க, ஒவ்வொருடைய லைஃப்ல எதிர்காற்று வரும், ஒவ்வொரு சூழ்நிலையில பிரச்சனைகள் வரும். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அங்கே இயேசு இருக்கிறார் என்று. அந்த படகுல பாத்தீங்கன்னா இயேசு பின்னணியில இருக்கிறார். அவர் வருகிறார், வந்து நின்று அந்த சூழ்நிலையை உடனே மாத்திட்டாரு. ஆனா இந்த சீஷர்களுக்கு அது புரியல. இயேசு நம்ம கூட தானே இருக்காரு, அதை மாற்றிடுவாரு, நம்ம அவர்கிட்ட போய் பொறுமையா பேசுவோம் இல்லாம நீட்டா போய் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது நமக்கு சித்தமா என்று போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அவரை குற்றச்சாட்டுறாங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க லைஃப்ல இருக்கிறாரு, உங்க வீட்டுல இருக்கிறாரு, உங்க தனிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்க கூட தான் இருக்கிறாரு. போராடுங்க, நிச்சயமா ஜெயம் உங்களுக்கு தான். உங்களுடைய போராட்டத்துல இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லலையா? உபத்திரமான பாதையா இருக்கலாம், பிரச்சனையான பாதையா இருக்கலாம், போராட்டமான சூழ்நிலை இருக்கலாம். போராடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதை ஜெயித்து வெளியில வர உங்களால முடியும். ஆமென்.